திண்டுக்கல்லில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வாரச்சந்தை நடத்தக்கூடாது என மாநகராட்சி அதிகாரிகள், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் வாரச்சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு வரை நாகல் நகர் சந்தை கூடாரத்தில் நடைபெற்று வந்த இந்த சந்தையில் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது விளைபொருட்கள் மற்றும் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளை விற்று வந்தனர். இந்த வார சந்தையானது திண்டுக்கல் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வசதியாக இருந்தது. இந்த சந்தை நடைபெற்று வந்த இடத்தில் 51 வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ள நிலையில் இதில் வியாபாரிகளுக்கு கடைகள் வழங்கப்படவில்லை. இதனால் சந்தை நடைபெற்ற இடத்திற்கு எதிரில் உள்ள இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைத்து கடந்த 3 வாரமாக நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை வாரச்சந்தையில் மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரிகள், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளிடம் இங்கு கடை போடக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் விவசாயிகளும் வியாபாரிகளும் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூரில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கோட்டாட்சியர் அலுவலக வாயில் முன்பு அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொண்டமாநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயராமமூர்த்தியை எந்தவித காரணமும் இன்றி பணியிடை நீக்கம் செய்த கடலூர் கோட்டாட்சியரை கண்டித்தும், பணியிடை நீக்க ஆணையை ரத்து செய்ய வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி அருகே ஆதிதிராவிடர் சமுதாய இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டு தரக்கோரி அப்பகுதி மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பானது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மெய்தலைவன்பட்டியில் தமிழக அரசால் ஆதிதிராவிட சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட 14 குடியிருப்புகள் உள்ளது. இதில் ஒரு குடியிருப்பு மற்றும் அதன் அருகே உள்ள நிலத்தையும் மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்த நபர் ஆக்கிரமித்துள்ளார். இதுகுறித்து வீடு மற்றும் நிலத்தை மீட்டு தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் வருவாய்த்துறையிடம் மனு அளித்துள்ளனர். ஆனாலும் எவ்வித பலனும் கிடைக்காததை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் 7ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா அலகு குத்தியும் தீமிதித்தும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கழனிவாசல் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 7ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு விழாவின் 15ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி மற்றும் 16 அடி நீளமுள்ள அலகு குத்தியும் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். திருப்பத்தூரில் அரசு பள்ளி வகுப்பறையில் பாம்பு புகுந்ததால் பள்ளியை சுற்றிலும் உள்ள முட்புதர்களை அகற்றி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த இந்திராநகர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் 125க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வகுப்பறை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென சுமார் 3 அடி நீளமுள்ள விஷப்பாம்பு ஒன்று வகுப்பறைக்குள் புகுந்துள்ளது. பாம்பை கண்ட மாணவர்கள் கத்தி கூச்சலிட்டுள்ளனர். பின்னர் வகுப்பறையில் இருந்து பாதுகாப்பாக வேறு வகுப்பறைக்கு மாற்றிய ஆசிரியர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்து பாம்பை லாவகமாக பிடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். மேலும் பள்ளி வளாகத்தை சுற்றி முட்புதர்கள் நிறைந்திருப்பதாலும் போதிய சுகாதார வசதிகள் மேற்கொள்ளாததுமே பாம்புகள் வகுப்பறையில் வர காரணம் என்றும் உடனடியாக பள்ளி வளாகத்தை சுற்றி போதிய தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு புதர்களை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.